போர் நம்ம கையில் இல்லைங்க. நாம் எப்பொழுதும் போரை விரும்பி 2016 ஜனவரி 1ஆம் தேதி நாம் எல்லாம் புத்தாண்டு கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது பஞ்சாப்ல பத்தான்கோட் என்கின்ற இடத்துல பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினாங்க 2016. அப்பொழுது நாம் என்ன சொன்னோம், பாகிஸ்தானியே வர சொன்னோம், வாங்க உங்க போலீஸ் அனுப்பி பத்தான்கோட்ல நீங்களே இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க, இருவரும் சேர்ந்து தீவிரவாதியை பிடிப்போம். முதலாக சுதந்திர இந்தியாவில் பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு படை இந்திய எல்லைக்குள்ள வந்து பத்தான்கோட்ல செக் பண்ணி பார்த்தாங்க. அதன் பிறகு பாகிஸ்தான் போன பிறகு அந்த பாதுகாப்பு படை வீரர்கள் நம்முடைய காவல்துறை இங்கே வர சொல்லி இருக்க வேண்டும், வர சொல்ல வேண்டும். பத்தான்கோட்டை பொறுத்தவரை பொறுமையாக அமைதியை காக்கும். பத்தான்கோட் முடிந்தது. அதன் பிறகு அதே செப்டம்பர் 2016 ஊரில நம்முடைய பாதுகாப்பு படை வீரர்கள் 19 பேர் கேம்புக்குள்ள போய் கொண்டாங்க. அதற்கு பலிக்கு பலியாக இந்தியா முதலாக லைன் ஆஃப் கண்ட்ரோல் LOC தாண்டி பாகிஸ்தானுக்குள்ள போய் பழி தீர்த்து விட்டு வந்தோம். 2019 புல்வாமாவில் நம்முடைய CRPF வீரர்களை 34 பேரை கொண்டாங்க. அதற்கு 10 நாட்கள் கழித்து பாலாகோட்ல இன்டர்நேஷனல் பார்டர் தாண்டி விமானப்படை மூலமாக தாக்குதல் நடத்தினோம். ஒரு முறையும் ஒரு படி நம்ம மேல போறோம். முதல்ல பாகிஸ்தானை கூப்பிட்டோம், இரண்டாவது ஊரி நடந்த பொழுது LOC தாண்டினோம், புல்வாமா நடந்த பொழுது இன்டர்நேஷனல் பார்டர் தாண்டினோம், பெஹல்காம் நடந்த பொழுது பாகிஸ்தானுடைய இதயத்திலே கை வைத்து விட்டு வந்திருக்கின்றோம் என்று சொல்றேன். நாம் யாரும் போரை விரும்புவது கிடையாது, இருந்தும் நாம் போருக்கு தயாராக இருக்கின்றோம்.